சோலார்னா என்னன்னா அந்த வாட்டர் ஹீட்டர் டியூப் மாதிரி இருக்கும், அதை வச்சு மேலே ஹீட் பண்ணுவாங்க. அதுதான் சோலாருங்கிறத நம்ம ஆளுகள். இதுவும் ஒரு இன்னொரு வகையான மின்சார தயாரிப்பு அப்படின்ற புரிதல் இப்பதான் மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றீங்க. எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செய்யலாமே ஒழிஞ்சு அது வந்து ப்ராக்டிகலி இட் இஸ் நாட் வயபிள் ஆர் பாசிபிள். அது சன்னோட ஹீட்டை வச்சு இல்லாமல் சன்னோட லைட்ல இருந்து உங்களுக்கு ஜென்ரேஷன் எடுத்து இட் வில் கிவ் எலக்ட்ரிசிட்டி டு அஸ். சோலார்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதில் ஒரு 50 to 60% ஆஃப் காஸ்ட் பேட்டரிக்கு அதிகமாக செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்ல அது சரியான எஃபிஷியன்சி கிடைக்காம போயிடுது. கார் என்ன ப்ரொசீஜரோ சேம் ப்ரொசீஜரில் வீடு ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி ஜென்ரேட் பண்ண வேண்டியதுதான், அது ஸ்டோர் பண்ண வேண்டியதுதான், அப்படியே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு பேர் ஆஃப் கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. லைட்டுன்னு நீங்கள் சன்லைட்டையே எடுக்காம டார்ச் லைட் அடிச்சிங்கனாலோ உங்களோட வீட்டுக்குள்ள இருக்க லைட் அதுலேருந்து ஜென்ரேட் ஆகும். அதுக்கு தேவை லைட் சோர்ஸ். த கேபிட்டல் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் நிரஞ்சன். நம்மளோட சேனல்ல மக்களுக்கு அத்தியாவசியமா தேவைப்படக்கூடிய நிறைய முக்கியமான தகவல்களை அது சம்பந்தப்பட்ட துறை நிபுணர்கள்ட்ட கேட்டு விளக்கங்களா நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அந்த வகையில இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பொதுமக்களுக்கு இந்த துறை சார்ந்த நிறைய சந்தேகங்கள், புரிதல் இல்லாத விஷயங்கள் அப்படின்றது இருக்கு. அதுதான் சோலார் பேனல்ஸ். வீடுகளில் எப்படியான சோலார் பேனல்ஸ் அமைக்கலாம், கரண்ட் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய கரண்ட்டுக்கும் சோலார் பேனலுக்கும் எவ்வளோ வித்தியாசப்படுது, பட்ஜெட் வைஸ் அது ஃப்ரெண்ட்லியானது தானா, அதை எப்படி சரி பண்ணுறது, ஏதோ பிரச்சனை வந்துச்சுன்னா டெக்னிக்கலாக அதை எப்படி ரெக்டிஃபை பண்ணுறது, இப்படின்னு நிறைய சந்தேகங்கள் சம்மந்தமாக இருக்குது. யூடியூப்பில் இது சம்மந்தமான ரொம்ப தெளிவான விளக்கங்கள் இருக்கக்கூடிய வீடியோக்களை நான் பெருசாக பார்க்கல. அதனால இது சம்மந்தமான தனி வீடியோவை சம்மந்தப்பட்டிருக்கக்கூடிய துறையில் இருக்கக்கூடிய ஒரு நிபுணர் ஒருத்தர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு தோணுச்சு. அந்த வகையில் பல சர்வதேச நாடுகளுடைய கம்பெனிகளில் இந்த சோலார் பேனல் அமைக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸில் ரொம்ப தீவிரமாக செயல்படக்கூடியவரும், இந்தியாவில் பல மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொண்டு இந்த சோலார் பேனல் அமைக்கிறதுக்கான வேலைகளில் டிசைனராக இருக்கக்கூடிய ஜெஃப்ரே அவர்கள் நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாரு. வணக்கம் திரு ஜெஃப்ரே, எப்படி இருக்கீங்க? வணக்கம் நிரஞ்சன், நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். உங்க பேக்ரவுண்ட்ல இருக்கக்கூடிய லைட் எல்லாம் பார்த்தாலே தெரியுது இந்த டாபிக் வந்து அதை ஒட்டி தான் நமக்கு இருக்க போகுது அப்படின்னு. நீங்க நிறைய நாடுகளுக்கு போறீங்க, இன்டர்நேஷ்னல் கம்பெனிஸ் கூட நீங்க கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணிருக்கீங்க, ஒரு இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன்லயும் நீங்க ஒர்க் பண்ணிருக்கீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்னோட கொஸ்டின் வந்து, மற்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய அந்த புரிதல், இந்த சோலார் பேனல் சம்பந்தமான விஷயம், அது சம்பந்தமான தகவல்கள் அப்படின்றதும் இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்றதும் நம்ம நம்ம நாட்டு மக்கள்கிட்ட, அதுலயும் குறிப்பா தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட இருக்குன்னு நீங்க பாக்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்போ பவர் ஜென்ரேஷன்ல ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம கோல் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இப்போ ரீசெண்டா சோலார்னு சொல்றோம். நம்மளை பொறுத்த வரைக்கும் சோலார்னா என்னன்னா அந்த வாட்டர் ஹீட்டர் டியூப் மாதிரி இருக்கும், அதை வச்சு மேலே ஹீட் பண்ணுவாங்க. அதுதான் சோலாருங்கிறத நம்ம ஆளுகளில் மேக்சிமம் வந்து நிறைய பேத்துக்கு முன்னாடியே தெரிஞ்சது அது ஒண்ணுதான். வாட்டர் ஹீட்டர்ல யூஸ் பண்ணுவாங்க, டியூபா இருக்கும். அந்த மாதிரி கொடைக்கானல் அந்த மாதிரியான கோல்ட் ரீஜன்ஸ்ல பார்த்துருப்பாங்க. மித்தபடி நம்ம வெதரே வந்து ஹாட்டான வெதருங்கிறனால அது கூட மேக்ஸிமம் யூஸ் பண்ண மாட்டாங்க. பெங்களூர் மாதிரியான ஏரியாஸ்ல தான் அதுவும் இருக்கும். ஸோ இப்போ ரீசெண்ட் டேஸ்ல பார்த்தோம்னா எல்லாம் சோலார் பேனலுங்கிறப்ப எல்லாரோட திங்கிங்கும் அதை பேஸ் பண்ணி தான் போகும். அந்த டியூப்ல இருக்கிற சோலாரை தான் சொல்றாங்களோ அந்த மாதிரி. ஸோ இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டு, கோல், அந்த தெர்மல் பவர் பிளான்ட் அந்த மாதிரி நிறைய இருக்கிறப்ப சோலாரும் அந்த மாதிரி ஒரு பவர் ஜெனரேஷன் மெக்கானிசம். அதாவது இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அதாவது ரெகுலரா இருக்கக்கூடிய மின்சாரம் மாதிரி இதுவும் ஒரு இன்னொரு வகையான மின்சார தயாரிப்பு அப்படின்ற புரிதல் இப்பதான் மக்கள்கிட்ட வர ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்றீங்க. கரெக்ட். நான் அதான் ஒன்னொன்னா சொல்றேன். அதுவும் என்ன டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது. இப்ப கோல்லாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு ஜென்ரேஷன். இப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு கோலை வச்சு ஜென்ரேட் பண்ணணும்னா அதுக்கு பெரிய பெரிய மிஷின்ஸ் வச்சு பெருசு ஸ்பீடான ஃபோர்ஸ்ல ஸ்ட்ரீம் வேணும். அதை வச்சு டர்பைன் ரொட்டேட் பண்ணும். அப்பதான் அதுல இருந்து ஜென்ரேட்டர் அதோட இருக்கும். அப்பதான் ஜென்ரேட் பண்ண முடியும். நீங்க எவ்வளவு கம்மியா வேணும்னா கூட மினிமமா அது ஜென்ரேட் ஆகிதான் ஆகும். சோலார் அந்த மாதிரி கிடையாது, ரொம்ப சிம்பிள். கோல் வச்சு நம்ம மின்சாரம் நம்மளாவே தயாரிக்க முடியுமா? அதுக்கான பாசிபிலிட்டி இல்ல பண்ண முடியாது. தட்ஸ் பிராக்டிகலா இம்பாசிபிள். ஏன்னா அதுல நிறைய மெக்கானிசம்ஸ் இருக்கு. சும்மா வேணா நம்ம ஒரு ஜென்ரேஷன் இப்படிதான் நடக்குதுங்கிறத காமிக்கிறதுக்காக வேண்டிய குட்டியா செஞ்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி செய்யலாமே ஒழிஞ்சு அது வந்து பிராக்டிகலி இட் இஸ் நாட் வயபிள் ஆர் பாசிபிள். ஸோ அந்த மாதிரி தான் எலக்ட்ரிசிட்டி இவ்வளவு நாள் இருந்துச்சு. பட் சோலாரோட பியூட்டி என்னன்னா, ஒரு சோலார் பேனல்ஸ் இருக்கும். அந்த பேனல்ஸ்ல லைட் வரும்.
அந்த சோலாரோட ஹீட் கிடையாது, அது சன்னோட ஹீட்டை வச்சு இல்லாம சன்னோட லைட்ல இருந்து ம்ஹும். உங்களுக்கு ஜென்ரேஷன் எடுத்து இட் வில் கிவ் எலக்ட்ரிசிட்டி டு அஸ். ம். அதுதான் அதோட சோலார் பேனலோட பியூட்டி. அதுலயும் நமக்கு ஒரு ஒரு சைஸஸ் ஆஃப் பேனல்ஸ் இருக்கு. அந்தந்த சைஸ்ல நமக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியான ஜென்ரேஷன் கிடைக்கும். அதாவது ஸோ இப்போ ரொம்ப அது இது வெயில் அதிகமா இருக்கக்கூடிய பகுதியில தான் நிறைய சோலார் பேனல்ஸ் வச்சு மின்சாரம் தயாரிக்கணும் அப்படின்ற கான்செப்ட் கிடையாது. சூரிய வெளிச்சம் பட்டாலே போதும் அப்படின்றீங்க, கரெக்ட்? கரெக்ட் 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 ஓகே. கரெக்ட் கரெக்ட். அதுல வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா இப்ப சூரிய வெளிச்சமும் உங்களுக்கு டல்லா இருந்தா கம்மியா இருக்கும், கொஞ்சம் அதிகமா இருந்தா கொஞ்சம் அதிகமா கிடைக்கும். இப்ப ஊட்டி கொடைக்கானல்ல பார்த்தோம்னா கொஞ்சம் கம்மியா இருக்கும். ஒரு 4 யூனிட்ஸ் வர இடத்துல உங்களுக்கு ஒரு 3 யூனிட்ஸோ 2.5 யூனிட்ஸோ கிடைக்கும், பட் ம். கிடைக்காம இருக்காது. ஸோ அந்த மாதிரியான இப்ப நமக்கே ஒரு மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அப்ப கொஞ்சம் ஜென்ரேஷன் கம்மியா இருக்கும். பட் ம். அன்டில் உங்களுக்கு சூரிய வெளிச்சம் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஜென்ரேஷன் கிடைச்சிட்டே தான் இருக்கும். அதாவது வெதர் வந்து 50 டிகிரி இருக்குது, 50 டிகிரி செல்சியஸ் இருக்குது, இல்ல 28 டிகிரி செல்சியஸ் இருக்குது, அதெல்லாம் மேட்ரு கிடையாது. சூரிய வெளிச்சம் இருந்தா போதும், கரெக்ட்? கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஏன்னா இது எதுக்கு நான் இந்த கொஸ்டின் கேட்கறேன்னா, இப்போ ஊட்டி மாதிரியான இல்ல கொடைக்கானல் மாதிரியான இல்ல ஒரு ஏலகிரி மாதிரியான மலைவாழ் தலங்கள்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு ஆப்வியஸ்லி அவங்க என்ன தோணும்னா, எங்க ஊர்ல சூரியன் வர்றதே ரொம்ப ரேருங்க, வருஷத்துல பாதி நாள் வந்து இங்க ஹீட்டே இருக்காது, டிகிரி ரொம்ப கம்மியா இருக்கும், அப்ப நாங்க இதை கரெக்ட் யூஸ் கரெக்ட் பண்ணி என்ன வரும்னு ஒரு சந்தேகம் இருக்கும்ல, அதுக்காக தான் அந்த கேள்வி. கரெக்ட் கரெக்ட். நீங்க சொல்றது கரெக்ட். அதனாலதான் நானே சொல்றேன். அது மாதிரி கிடையாது. நீங்க ம். நீங்க கேக்குற மாதிரி வந்து வெளிச்சத்துக்கும் வெப்பத்துக்கும் சம்மந்தம் கிடையாது. இது ம்ஹும். வெளிச்சத்தினால மட்டுமே ஜென்ரேட் பண்றக்கூடிய எலக்ட்ரிசிட்டி. ம். ஸோ வெளிச்சம் கம்மியா இருக்கிறப்ப கம்மியாகவும், வெளிச்சம் கொஞ்சம் அதிகமா இருந்தா அதிகமாகவும் கிடைக்கும். ம். இப்போ உங்களுக்கு ஈவன் உங்களுக்கு டெசர்ட்ல போட்டிருக்கிறப்பையும் உங்களுக்கு ஜென்ரேஷன் இருக்கும். ம். ஸோ அதனால எவ்வளவு குளிரான இடத்துலயும் இப்ப கனடா கனடா மாதிரியான ஏரியாஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ரூஃப்லயே வீட்டோட ரூஃப்லயே போட்டிருப்பாங்க. ம்ஹும். அவங்களுக்கும் உங்களுக்கு பனி மூடாத வரைக்கும், அதை வந்து வெளிச்சம் வந்து மூடி வைக்காத வரைக்கும் உங்களுக்கு அதுல இருந்து ஜென்ரேஷன் கிடைச்சிட்டே தான் இருக்கும். ஓகே, இப்போ எனக்கு ஸோ இதுல வந்து பாத்துட்டீங்கன்னா ம். டொமஸ்டிக் சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. இதுல வந்து டொமஸ்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க, யூட்டிலிட்டிக்கு யூஸ் பண்ணுவாங்க. ம். இப்ப நம்ம வீடுகளுக்கு யூஸ் பண்றது டொமஸ்டிக்னும், இந்த இண்டஸ்ட்ரீஸ் பெரிய பெரிய நம்ம இப்ப கிரிட்டுகளுக்கு கொடுத்து நம்ம நம்ம சேல் பண்ணுவோம். ஒரு ஒரு இண்டஸ்ட்ரீஸுக்கும் கவர்மெண்ட் சேல் பண்ணும், நம்ம வந்து அதுக்கு ஜென்ரேட் பண்ணி நம்ம கொடுக்கலாம். அதை ம். வந்து யூட்டிலிட்டின்னு சொல்லுவோம். ம். நான் மேக்சிமம் இந்த யூட்டிலிட்டி சைஸ் ப்ராஜெக்ட்ஸ்ல நான் மெயினா ஃபோக்கஸ் பண்றேன். சூப்பர். இப்போ என்ன ஒரு விஷயம் நம்ம வந்து ரொம்ப அதை பத்தின அதுல நன்மை இருக்கு, அதுல வந்து நீங்க இவ்வளவு லாபம் அடையலாம்னு சொன்னாலும் கூட அதோடைய பேசிக் மெக்கானிசம் புரிஞ்சாதான் மக்கள் வந்து அது பக்கம் வருவாங்க. அதாவது இது இப்படிதாங்க ம். இயங்குது அப்படின்ற ஒரு அடிப்படை விஷயம். அது எதுக்குன்னா, அதனால நமக்கு எந்த பாதிப்பும் கிடையாது அப்படின்றத மக்கள் முதல்ல உணரணும். அப்படி இந்த சோலார் பேனல் அந்த 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 இயக்கம் எப்படி இருக்கு? ரொம்ப எங்களால எளிமையா எங்களுக்கு சொல்ல முடியுமா? நீங்க எளிமையா சொல்லணும்னா, நீங்க பிவி பேட்டரியும் இப்ப கார்ஸும் நீங்க நல்லா பாத்துக்கிட்டு இருப்பீங்க. அது உங்களுக்கு ஆல்ரெடி இப்ப யூஸ்ட் ஆயிட்டீங்க. இவி பேட்டரிஸ்ல பாத்தீங்கன்னா எப்படி இருக்குன்னா, பேட்டரி இருக்கும், மோட்டர் இருக்கும், சார்ஜ் கொடுக்க வேண்டியது பேட்டரியில, பேட்டரி சார்ஜ் ஏறினோடனே மோட்டர் ஓடும். ம். இவ்வளவுதான் மெக்கானிசம். அதுக்கு முன்னாடி ஐசி இன்ஜின் இருந்துச்சு, பிஸ்டன் இருந்துச்சு, பிஸ்டன்ல ஆர்பிஎம் அது இதுன்னு எக்கச்சக்கமான இது இருந்துச்சு. எல்லாத்தையும் அடிச்சு காலி பண்ணிட்டு இப்போ ஒன்லி வெறும் மோட்டரு, பேட்டரி இதுல வந்து நின்றுச்சு இல்லையா? ம். இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான டெக்னாலஜி தான் வந்து உங்களுக்கு மாடியூல்ஸ்லயும் சோலார் பேனல்ஸ்லயும். ஸோ ம். உங்களுக்கு சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் பேனல் இருக்கும். பேனல்ல இருந்து உங்களுக்கு லைட் ரேடியேஷன்ஸ் கிடைக்கும். இந்த ரேடியேஷன்ல இருந்து உங்களுக்கு பக்கத்துலயே அந்த ரேடியேஷன்ல வர்றது டிசியா வரும். டிசியில தான் உங்களுக்கு அந்த பேனல் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். அந்த பேனல்ல இருந்து வரதை நீங்க ஒரு கேபிள்ல கனெக்ட் பண்ணி எவ்வளவு கேபிள் வேணுமோ அவ்வளவு கேபிள்ல சீரிஸா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த பவர் எல்லாம் கேபிள்ல ஜென்ரேட் ஆயிரும். அதை டிசியா நம்ம யூஸ் பண்ண முடியாதுங்கிறதுனால ஒரு இன்வெர்டர் யூஸ் பண்ணுவோம். ம். அந்த இன்வெர்டர் ஏசியா மாத்திரும். ம். அதை நம்ம யூஸ் பண்ணிப்போம். ம். அப்படி யூஸ் பண்ணும்போது உடனே வந்து நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா டைரக்டா எடுத்து வீட்டுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். ம். வீட்டுக்கு டைரக்டாவும் யூஸ் பண்ணலாம். ஆனா அது வந்து கண்டினியூஸ் லோடா தான் இருக்கும். ஏன்னா நம்ம அது ஏசியா இருக்கிற பவரை எங்கேயும் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது இல்லையா? கரெக்ட். ஸோ அப்ப ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாதப்ப உங்களுக்கு நிறைய எனர்ஜி வேஸ்ட் ஆகும். ம். ஸோ அப்ப அந்த இடத்துல தான் பேட்டரின்னு ஒரு சிஸ்டம் முன்னாடி இருந்தது. ம். அப்ப என்ன பண்ணுவாங்க, அந்த டியூப்லர் பேட்டரிஸ், பெரிய பெரிய பேட்டரிஸ் வச்சு ஒரு 5 இயர்ஸ் பிஃபோர்லாம் வந்து நிறைய பேட்டரிஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ அப்ப அந்த பேட்டரிஸை பொறுத்த வரைக்கும் என்ன ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணாங்கன்னா, அந்த பேட்டரிஸோட எஃபிஷியன்சி ரொம்ப கம்மி. ஸோ ம். அவங்க வாங்குவாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. பேட்டரிஸ்க்கு ஒரு ஹையர் காஸ்ட். இப்ப
நீங்க இதுல சோலார்ல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அதுல ஒரு 50 to 60% ஆஃப் காஸ்ட் பேட்டரிக்கு அதிகமா செலவு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் அது வந்து ஒரு 2 to 3 இயர்ஸ்ல அது சரியான எஃபிஷியன்சி கிடைக்காம போயிருது, இல்ல ஏதாவது ஷார்ட் சர்க்யூட் அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துடுது. ஸோ அப்போ வந்து என்ன ஆகும், சோலார் மேலேயே ஒரு வெறுப்பு வர அளவுக்கு ஆயிடுச்சு. ஆனா ப்ராப்ளம் வந்து பேட்டரிஸோட. ஸோ ம் இப்ப வந்து ரீசெண்டா என்ன ஆகுதுன்னா, லித்தியம் அயன் பேட்டரிஸ் கார்ல நம்ம யூஸ் பண்றோம் இல்லையா, கரெக்ட். சேம் லித்தியம் அயன் பேட்டரிஸ இப்ப வீடுகளுக்கும் அந்த மாதிரி பேட்டரிஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த மாதிரி லித்தியம் அயன் யூஸ் பண்றப்ப 10 years to 15 years வாரண்டி கொடுக்குறாங்க. எஃபிஷியன்சி ஆஃப் த பேட்டரி அதிகம். கார் என்ன ப்ரொசீஜரோ சேம் ப்ரொசீஜர்ல வீடு ஒர்க் ஆகும். ஸோ அதே மாதிரி சார்ஜ் ஜென்ரேட் பண்ண வேண்டியதுதான், அது ஸ்டோர் பண்ண வேண்டியதுதான், அப்படியே நம்ம யூஸ் பண்ண வேண்டியதுதான். இதுக்கு பேர் ஆஃப் கிரிட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. ம் இது பேர் ஆஃப் கிரிட். ஏன்னா நீங்க கிரிட்ல இருந்து கரண்ட் எடுக்காம நீங்களாவே ஜென்ரேட் பண்றீங்க, நீங்களாவே சேமிக்கிறீங்க, நீங்களாவே எடுத்து யூஸ் பண்றீங்க. ம் இதுக்கு பேர் ஆஃப் கிரிட். இன்னொரு மெத்தட் இருக்கு, அதுக்கு பேர் ஆன் கிரிட். நீங்க ம் பேட்டரிக்கும் செலவு பண்ண வேணாம், இதுவும் பண்ண வேணாம், அதை மெயின்டைன் பண்ண வேணாம், அதுக்கு ஒரு இடம் வேணாம், எதுவுமே தேவையில்லை. நீங்க ஜென்ரேட் பண்ண வேண்டியது அந்த ஜென்ரேட்டர் அப்படியே ஒரு மீட்டர் செட் பண்ணி கவர்மெண்ட்டுக்கே சேல் பண்ணிட வேண்டியது. ம் உங்களுக்கு எவ்வளவு அமௌண்ட் வருதோ அதை அப்படியே டிடெக்ட் பண்ணிக்க வேண்டியது. ம் மாசம் மாசம் வர பில்ல இல்ல நீங்க எனக்கு வந்து இந்த நான் இந்த இப்ப டாபிக்குள்ள ம், கண்டிப்பா போகணும். இது அமைக்கிறதுக்கு எவ்வளவு ம், ம், செலவாகும், இது இந்த சேல் பண்ற ப்ராசஸ்லாம் ம், நிறைய ம், நாங்க பேப்பர்ல எல்லாம் படிக்கிறோம். இப்ப அது ஒரு பெரிய டாபிக். அதுக்குள்ள ம், ம், போறதுக்கு முன்னாடி டெஃபினட்டா அதை நம்ம டீட்டெயிலா பேச போறோம். இப்ப நம்ம இந்த பேசிக்கிட்டு ம். இருக்கிறப்ப நீங்க ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க, ரேடியேஷன் ப்ரொடியூஸ் ஆகும் அப்படின்ட்டு. சரி, ஆப்வியஸ்லி நான் வந்து ரொம்ப ஒரு எளிமையான ஒரு 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 பார்வையில ரேடியேஷன் தான் இல்ல. நான் கேட்கிறேன். இல்ல இல்ல அதான் அதான். இப்ப இந்த சோலார் பேனலை ம். இப்ப நம்ம வீட்டுக்கு மேல வைக்கிறோம். இப்போ பொதுவா என்ன சொல்லுவாங்க, வீட்டுக்கு மேல வந்து இந்த செல்போன் டவர்ஸ் எல்லாம் வச்சா அது வந்து உடம்புக்கு ஹார்ம்ஃபுல்லா இருக்கும், அதனால நிறைய பேர் வைக்க விட மாட்டாங்கன்னு இங்க நார்த் இந்தியால எல்லாம் பயங்கர பிரச்சனை பண்ணுவாங்க. அது இப்போ இந்த மாதிரி சோலார் பேனலை நம்ம வீட்டு மேல வைக்கும் பொழுது அது ஹெல்த் சம்பந்தமான ஏதாவது இஷ்யூவை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல ஏன்னா இல்ல இது இல்ல இல்ல பேசிக்கான அது சந்தேகம். ரேடியேஷன் கிடையாது. ம்ஹும். இல்ல ரேடியேஷனோ அதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் அது லைட் அப்சர்வ் பண்ணிக்குது. உங்கள்ட்ட இருக்கிற லைட் அப்சர்வ் பண்ணி ம்ஹும். அது வந்து அந்த செல்ஸ் இருக்கு இல்லையா, அது ம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ்னு அந்த செல்ஸ்ல வந்து மேனுஃபேக்சர் பண்ணிருப்பாங்க. சிலிக்கான்ங்கிற மெட்டீரியல்ல தான் அது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ ஓகே. அது வந்து சிலிக்கான் வந்து கோல்டு மாதிரி ஒரு நாளைக்கு அந்த மார்க்கெட்ல சேஞ்ச் ஆகும். அதுக்கு தகுந்த மாதிரி மாடியூலோட பிரைஸ் சேஞ்ச் ஆகும். அது ஒரு பிக் சப்ஜெக்ட். ஸோ அது மாதிரி அது இது பண்ணதுக்கு அப்புறமேல அந்த செல்ஸ் ஒரு செல்ஸும் உள்ளார இருக்கும். இந்த செல்ஸ்ல லைட் தான் ஜஸ்ட் நம்மளோட, நீங்க வெறும் நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் லைட்டுன்னு நீங்க சன்லைட்டையே எடுக்காம டார்ச் லைட் அடிச்சீங்கனாலோ உங்களோட வீட்டுக்குள்ள இருக்க லைட் அதுல இருந்து ஜென்ரேட் ஆகும். ஓ. அதுக்கு தேவை லைட் சோர்ஸ். எல்லாத்துக்குமே ஒரு ஃபியூவல் இருக்கிற மாதிரி இப்ப நமக்கு எப்படி காருக்கோ பைக்குக்கோ ஃபியூவல் இருக்கு இல்லையா, அது மாதிரி அதுக்கு தேவையான ஃபியூவல் லைட், அவ்வளவுதான். அவ்வளவுதான். ஸோ அதுதான் சிம்பிள் டேர்ம்ஸ்ல சொல்லணும்னா. ஆமா சூப்பர். ஆமா. அப்போ அது அது எதுவும் லைட் இல்லை. எடுத்துக்கும், அது அப்சர்வ் பண்ணும், அது கரண்டா கன்வெர்ட் பண்ணும், அவ்வளவுதான். வெரி நைஸ். ஸோ இந்த கொஸ்டின் தான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு 2 BHK வீடு, ஒரு அப்பா அம்மா, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு, ஒரு 2 குழந்தைங்க, ஒரு 6 பேர் இருக்கக்கூடிய ஃபேமிலி. இது வந்து நம்ம ஒரு பொதுவான விஷயமா எடுத்துக்கலாம். இந்த ஃபேமிலிக்கு சோலார் பேனல் அவங்க வீட்டுக்கு அமைக்கணும். அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கும், ஏசி இருக்கும், ஃபேன் இருக்கும், ஓடிஜி இருக்கும், அவன் இருக்கும், இது எல்லாமே இருக்கும், டிவி இருக்கும், எல்லாமே இருக்கும். இது எல்லாத்தையுமே அவங்க வெறும் சோலார் பேனலில் மட்டும்தான் பயன்படுத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அவங்களுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆகும், என்ன மாதிரியான சோலார் பேனல், அதில் ஏதாவது டிஃப்ரென்ஷியேட் இருக்கா? கம்பெனிஸை விட்டுறலாம், அதுலேயே டெக்னிக்கல் வைஸ் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? ஸோ ஒரு ஒரு வீட்டுக்கு சோலார் பேனல் அமைக்கிறதுக்கு எவ்வளோ செலவாகும், என்னென்னலாம் வாங்கணும்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் அது சொல்றதுக்கு முன்னாடி நான் ஆஃப் கிரிட் ஆன் கிரிட்னு ரெண்டு சொன்னேன் இல்லையா, ம் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆஃப் கிரிட்ல வந்து நம்ம அந்த பேட்டரிக்கு இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறப்ப அதை விட்டுட்டு நம்ம என்ன பண்ணலாம், ஆன் கிரிட் தான் இப்போதைக்கு எல்லாருமே யூஸ் பண்ற மாடல். சக்சஸ்ஃபுல் ஆனது காரணமும் அந்த ஆன் கிரிட் தான். ஏன்னா நம்ம எவ்வளவு கன்சியூம் பண்றோமோ அது இபில வரப்போகுது, அதுல நம்ம ஜென்ரேட் பண்ணி கவர்மெண்ட் கொடுக்க போறோம். இதே அதையும் கழிச்சிட்டு பேலன்ஸ் இருந்தா அவங்க அடுத்த மந்த் கேரி ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அப்படி இல்லாட்டினா நமக்கு இபி பில் ஜீரோ. ம் இதுதான் வந்து ஒரு பேசிக்கா இப்ப நடந்துகிட்டு இருக்கு. சோ அப்படி ஒரு வீட்டுல இருக்காங்க, எத்தனை பேரா வேணாலும் இருக்கலாம், 4 பேர் வரலாம், ஒரு 8 பேர் வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஈஸியா கால்குலேட் பண்ணோம்னா ஒரு வீட்டுக்கு 3000 ரூபாய் to 4000 ரூபாய் பில் வருது, ம் கரண்ட் பில் வருது 2 மாசத்துக்கு ஒரு தடவைன்னு வச்சுப்போம். அதுதான் வந்து யூஸ்வலா மேக்ஸிமம் ஆஃப் பீப்புளுக்கு வரும். ஒரு ம் ஏசி வச்சிருக்காங்க, ஒரு ஓவன் வச்சிருக்காங்கன்னா 3000 to 4000, சம்மர்ல ஆச்சுன்னா 4500 மேபி வரலாம். கரெக்ட். ஸோ அப்படி பார்க்கும்போது ஸோ அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு 3 கிலோவாட் சிஸ்டம் போட்டோம்னா
ம். வந்து நமக்கு நீங்க சொல்ற மாதிரி அந்த இதை பண்ண முடியும். 3 கிலோவாட் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம். ஒரு கிலோவாட்டுக்கு 4.5 யூனிட்ஸ் பெர் டே. 4 to 5 யூனிட்ஸ். 4 யூனிட்ஸ்னா மினிமம் வச்சுக்கலாமே. அதுதான் கணக்கு. இப்ப நார்மலா ஸோ கரண்ட் அதுல யூஸ் இருந்து நம்ம பண்றவங்களுக்கு ஒரு கால்குலேட் வீட்டுக்கு பண்ணிட்டோம்னா எவ்வளவு யூனிட் செலவாகும்? ஒரு ஒரு அப்ராக்சிமேட்டா? எவ்வளவு யூனிட்ஸா? ஆ, அதான் இப்ப நமக்கு அது ஒரு இடத்துக்கும் மாறும். ஏன்னா ஃபர்ஸ்ட் 200 யூனிட்ஸ் ஃப்ரீ. ஆமா. 200 யூனிட்ஸ் வரைக்கும் ₹6 இருக்கிறது. கரெக்ட். 300 ஆச்சுன்னா ₹7 ஆயிருது, ₹8 ஆயிருது. இப்ப 450 யூனிட்ஸ் எல்லாம் போகும்போது ஒரு யூனிட்டோட காஸ்ட் ₹10 கிட்ட வந்துருது. ஓகே. ஸோ அது நம்ம எவ்வளவு யூனிட்ஸ் நம்ம செலவு பண்றோங்கிறத பொறுத்து தான் அந்த அந்த பிரைசிங்கே மாறும். 6ல ஓகே. இருக்கிறது 10 ஆயிரும் நம்ம அதிகமா செலவு பண்ண. ஸோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணணும்னா எவ்வளவு நமக்கு ஆவரேஜா வருதுங்கிறத கால்குலேட் பண்ணிக்கலாம். 2 மாசத்துக்கு கூட ஒரு வருஷத்துல நம்ம எவ்வளவு கட்டியிருக்கோம் ஆவரேஜான்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஐடியா கிடைச்சிடும். ஓகே. ஸோ அந்த அந்த ஐடியா இப்ப ஒரு நாளைக்கு 4.5 யூனிட்ஸ் ஜென்ரேட் பண்ணும். 1000 அதுதான் இதோட கேஜி. கணக்கு. 3 கிலோவாட். 3 த்ரீ கிலோவாட். கேவிஏ ம். சாரி 3 kW கேடபிள்யூ. கிலோவாட். ஆமா. ஸோ 3 கிலோவாட்டுக்கு வந்து நம்ம சிஸ்டம் போட்டோம் அப்படின்னோம்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். ஒரு பேனலோட சைஸஸ் பார்த்தோம்னா அரௌண்ட் 550 கிலோவாட்ல இருந்து 700 கிலோ சாரி 500 வாட் பீக்ல இருந்து 750 வாட் பீக் வரைக்கும் அந்த சைஸஸ் ஆஃப் பேனல்ஸ் இருக்கு. அப்படி ம். பார்க்கும்போது ஒரு 6 பேனல் 5 பேனல் அந்த மாதிரி போட்டாலே போதும். ஒரு போதும். பேனல் சைஸ்ல இருந்தா இந்த ஆமா. உங்களுக்கு 3 கிலோவாட் அச்சீவ் பண்றதுக்கு. ஸோ அப்படி அப்படி பார்க்கும்போது அது அந்த பேனலை நீங்க மேல கனெக்ட் பண்ணிடுறீங்க ஸ்ட்ரக்சரோட. அதுல இருந்து உங்களுக்கு மொட்டை மாடி வேணும். அந்த மொட்டை மாடியில முக்கியமான விஷயம் எந்த விதமான ஷேடோஸும் விழுகாம பாத்துக்கணும். அந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கிற மாதிரி மேக்ஸிமம் மொட்டை மாடிஸ்ல இருக்காது. இந்த மரங்கள் அந்த மாதிரி இல்லாத அளவுக்கு நம்ம ஷேடோஸ் இருக்கிற மாதிரி இடத்துல நம்ம போட்டுக்கணும். அதுக்கப்புறமேலும் அதுல இருந்து உங்களுக்கு இன்வெர்டர் கனெக்ட் பண்ணிடுவீங்க. இன்வெர்டர்ல இருந்து ஒரு மீட்டர் கனெக்ட் பண்ணி கவர்மெண்ட்டே மீட்டர் கொடுத்துருவாங்க. அந்த மீட்டர் கனெக்ட் பண்ணிட்டு அதோட கவர்மெண்ட்டுக்கு சேல் பண்ற இதுக்கு கிரிட்டுக்கு கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அது கணக்கு எடுக்க ஆரம்பிச்சிடும். நீ இவ்வளவு கொடுத்துருக்க. அவங்க நம்ம கிட்ட இருந்து வாங்குறப்ப அவங்க நமக்கு ₹6 கொடுத்தாலும் அவங்க நம்ம கிட்ட இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் ₹4 தான் எடுக்கிறாங்கன்னா அவங்க அந்த ₹2 வந்து வீலிங் சார்ஜஸ் நாங்க வந்து இந்த ஃபெசிலிட்டிலாம் வச்சிருக்கோம் அதனால நாங்க அதை கழிச்சுக்கோங்கிற மாதிரி கம்மியா தான் எடுப்பாங்க. பட் ஈவன் தோ நமக்கு வந்து 3 கிலோவாட் போட்டாலே சஃபிஷியன்ட். ம். ஏன்னா முன்ன பின்ன தான் நம்ம செலவு பண்ணுவோம். ஸோ அதனால 100 200 நம்ம கட்டுற மாதிரி வருமே ஒழிஞ்சு பெருசா நமக்கு வந்து இருக்காது. அப்ப 3 ஸோ கிலோவாட் போடுறதுன்னா இன் சிம்பிள் எவ்வளவு டேர்ம்ஸ் செலவாகும்? ஆ, ஸோ இப்போ 3 கிலோவாட்டை பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்னென்ன பொருள்லாம் வரும்னு சொல்லிடுறேன். ஆ, ஃபர்ஸ்ட் சோலார் மாடியூல்ஸ், அதாவது சோலார் பேனல்ஸ் தேவைப்படும். அதுக்கடுத்து ஸ்ட்ரக்சர், அதை மவுண்ட் பண்றதுக்கு ஜிஐ ஸ்ட்ரக்சர் தேவைப்படும். அதுக்கப்புறமேல் கேபிளிங் தேவைப்படும். அதுக்கப்புறம் இன்வெர்டர்ஸ் தேவைப்படும். அப்புறம் ஒயரிங்க்கு தேவைப்படும். ஸோ இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாமே மேஜர் திங்ஸ். ஸோ இப்போ வந்து அதுக்கப்புறமேல் அப்ரூவல்ஸ், கவர்மெண்ட் அப்ரூவல்ஸ்லாம் இருக்கும். இது மாதிரி நம்ம போடுறோம்னு சொல்லி இபில சாங்ஷன் வாங்கி இந்த லோடுலாம் இவ்வளோ லோடு இருக்கு இவ்வளோ பண்ண போறோம் நம்ம அப்ரூவல் வாங்கணும். ஸோ இதுல வந்து சப்சிடிஸ்னு ஒரு ஸ்கீம், கவர்மெண்ட் ஒரு ஸ்கீம் தராங்க. ஸோ பட் அதுல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா சப்சிடிஸ் வந்து கிடைக்கும். ஆனா இப்ப ₹100 ஒரு பொருள், அந்த பொருளோட மார்க்கெட் ₹100. ஆனா சப்சிடியில வாங்க போற பொருள், சப்சிடி உனக்கு வேணும்னா அது இன்னொரு பொருள் இருக்கு, நீ அது வாங்கினாதான் உனக்கு சப்சிடி. அந்த பொருளோட விலை ₹180. நீ அந்த ₹150 கொடுத்த அந்த பொருள் வாங்கினேன்னா நான் உனக்கு ₹80 சப்சிடி கொடுத்துட்றேன். ம். ₹80 நான் உனக்கு சப்சிடி கொடுத்துறேன்னு சொல்றாங்க. புரியுது. ஸோ இப்ப இப்ப நான் என்ன சொல்றாங்கன்னா அதோட பிரைஸ் அதிகமா இருக்கும். நீ அந்த பொருளை வாங்கி என்னன்னா உனக்கு சப்சிடி கிடைக்குங்கிறாங்க. அதனால ஒரு சிலவங்க ஓவரால் காஸ்ட்ல, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றது, இந்த 3 கிலோவாட் சிஸ்டத்துக்கு 3,50,000 ஆகும். ம். ஒரு ₹3,50,000 அதோட காஸ்ட் ஆகுது அப்படின்னா அதுல வந்து அவங்க ஒரு ஒரு 1 லேக்ஸ் 1.5 லேக்ஸ் அவங்க சப்சிடி தராங்க. ஆனா இந்த 3,50,000ல இந்த 3,50,000 வாங்கினா அது கிடைக்காது. அவங்க சொல்றபடி பிரைஸ்ல வாங்கினோம்னா இட் வில் பி 4.25 லேக்ஸ் அந்த மாதிரி இருக்கும். ஓ, ஸோ ஆக்சுவல் சப்சிடின்னு பார்த்தா 10ல இருந்து ₹20,000 தான் மார்க்கெட் வேல்யூல இருந்து கிடைக்கும். நீங்க கிடைக்கும். வேற ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கும் இந்த ப்ராடக்ட் எடுக்கிறதுக்கும். ஆமா. சோ ஸோ இப்ப அந்த வீட்டுக்கு மாதிரியான ஒரு தேவையானதை சில பயன்படுத்தணும்னா விஷயங்கள்லாம் நமக்கு இருக்கு. 3 லட்சம் ரூபாய் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். கரெக்ட்? ஆமா பட் ஆமா. ஆனா ஒரு ஒரு மிடில் கிளாஸ் கரெக்ட். ஃபேமிலி என்ன நினைப்பாங்கன்னா, ஒரு மாசம் வந்து ஒரு ஒரு 4000 ரூபாய் கரண்ட் வர போகுது.
நம்ம 5 வருஷம் 6 வருஷம் நம்ம கட்டினா கூட அவ்வளோ அமௌண்ட் வரப்போறது இல்லை. 3-3.5 லட்சம் ரூபாய் வரப்போறது இல்லை. அப்புறம் எதுக்காக நான் சோலார் பேனலை என் வீட்டில் அமைக்கணும்? ஏன்னா ஒரு மாசத்துக்கு 3000 ரூபான்னு வச்சுக்கிட்டோம்னா ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு ரொம்ப கம்மியாக தான் 30,000 ரூபாய், வரப்போகுது. 3 வருஷத்துக்கு 90,000 ரூபாய், 1 லட்ச ரூபாய் ஆயிரும் 3 வருஷத்துக்கு. அவ்வளவுதான். இந்த இந்த போட்ட காசை நம்ம எடுக்கணும்னா கிட்டத்தட்ட 10ல இருந்து 12 வருஷம் ஆகும். கரெக்ட். இப்ப நீங்க சொன்னபடி போட்டீங்கனாலே 10 வருஷம், மினிமம் 10 வருஷம், மேக்ஸிமம் 12 வருஷம் வச்சுக்கோங்களேன். கரெக்ட். சோ அப்படி பார்க்கும்போது ஆஹ் அந்த ஆனா இதுல ஒரு அட்வான்டேஜ், இந்த சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு அட்வான்டேஜ் என்னன்னா, உங்களுக்கு வந்து இதோட லைஃப் டைம், ம். இந்த சோலார் பேனலை பொறுத்த வரைக்கும் இதுக்கு லைஃப் டைம் வாரண்டி எவ்வளவு நாள் ஜென்ரேஷன் வாரண்டி கொடுக்குறாங்கன்னா 25 இயர்ஸ். ஓ. 25 இயர்ஸ் இதோட ஜென்ரேஷன் வாரண்டி. ஆமா. ஸோ நீங்க போட்ட நாள்ல இருந்து யூ வில் பி கெட்டிங் 25 இயர்ஸ் ஜென்ரேஷன் வித்தவுட் எனி ப்ராப்ளம். ஏன்னா இதுல எதுவும் வாரண்டினா மூவிங் என்ன பார்ட்ஸோ மாதிரியான வாரண்டி? எந்த இப்போ ஃபார் மெக்கானிசம். எக்ஸாம்பிள், இப்போ சென்னை மாதிரியான இடங்கள் எல்லாம் இப்போ மழை பெஞ்சிருது, திடீர்னு மரக்கலை உடைஞ்சு அந்த சோலார் பேனல்ல விழுந்து உடைஞ்சிருது, இல்ல டெக்னிக்கலா ஃபால்ட் ஏதாவது ஆயிருது, இல்ல ரொம்ப மழை வந்து இல்ல ஏதாவது. அதுதான் அதுக்கு பேரு, அதுதான் மெக்கானிக்கல் டேமேஜ். நீங்க சொல்றது மெக்கானிக்கல் டேமேஜஸ் யாரும் எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா இட் இஸ் மேட் அப் ஆஃப், மேல வந்து ஒரு கிளாஸ் கொடுத்துருப்பாங்க, அது மேலதான், அது கீழே தான் வந்து கிளாஸ் இல்லாம இது கொடுத்துட்டோம்னா சோலார் செல்ஸ் மறைஞ்சிரும். அதனால கிளாஸ் கொடுத்து அது கீழே தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ கல்லு படுறதோ இல்ல மரக்கலவு உடையறதோ அதெல்லாம் அந்த வாரண்டியில கவர் ஆகாது. ம். அது ஈவன் 1 இயர்ல கூட ஆகலாம், எப்போ வேணாலும் ஆகலாம். ஸோ அது வந்து என்னன்னா ஜென்ரேஷன் வாரண்டின்னு சொல்லுவாங்க. அதாவது நாங்க ப்ராமிஸ் பண்ணுவோம், அதாவது அந்த கம்பெனி என்ன சொல்லுவோம், நாங்க ப்ராமிஸ் பண்றோம் இந்த இந்த மாடியூல் இந்த 10வது வருஷம் வரைக்கும் இவ்வளவு அவுட்புட் தரும், 90% ஆஃப் அவுட்புட் தரும், 15வது வருஷம் வரைக்கும் அது 85% ஆஃப் அவுட்புட் தரும், அப்புறம் 12ல இருந்து 25 வரைக்கும் 80% ஆஃப் அவுட்புட் தரும். அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சார்ட் இருக்கு, ஜென்ரேஷன் கேரண்டி சார்ட். ஸோ அந்த சார்ட்டை யூஸ் பண்ணி தான் அவங்க வந்து இந்த மாதிரி இதுக்கு வந்து வாரண்டி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் ஜென்ரேஷன் வாரண்டின்னு சொல்லுவாங்க. அது எல்லா கம்பெனிஸும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. அதனால இப்ப நம்ம போட்டது 3 லட்சம் ரூபாய் இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஓவரால் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இதோட காஸ்ட், இபியோட காஸ்ட் இது. நெக்ஸ்ட் எலெக்ஷன் வந்துருச்சுன்னா திரும்ப ரிவைஸ் பண்ணுவாங்க காஸ்ட். அப்படி கரெக்ட். பார்க்கும்போது 10 வருஷத்துல இன்னைக்கு 10 ரூபாய்க்கு இருக்கு அப்படின்னா, நீங்க 450 யூனிட் யூஸ் பண்றப்ப 10 ரூபா ஒரு யூனிட்னா நாளைக்கு அது 15 ரூபாயோ 18 ரூபாயோ கூட ஆகலாம். ஆகலாம். ஸோ அந்த மாதிரி டைம்ல இது உங்களோட பேபேக் சீக்கிரமாவே நடந்துடும். 12 வருஷம் இல்லாம 5-6 வருஷத்துல நீங்க போட்ட காசு யூ கேன் கெட் இட் பேக். ஸோ அதுதான் அதோட இதுல இருக்கிற ஒரு பியூட்டி. ஸோ அதாவது ஒரு நல்ல ஒரு இடம் இருக்கு, எந்த டேமேஜும் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. நான் வந்து ஒரு லாங் ரன்னுக்கு வந்து என் வீட்டில் அந்த வீட்லயே இருக்க போறேன், இல்லை வாடகைக்கு விட போறேன், எதுவாக இருந்தாலும் அது டேமேஜ் ஆகாம பார்த்துக்க முடியும். அப்படின்னா நீங்க ஒரு 25 வருஷம் வரைக்கும் கரண்ட் பில்லு 1 ரூபா கூட கட்ட வேண்டாம். முடிஞ்சா அதுல இருந்து பணம் சம்பாதிக்கிற கூட வாய்ப்பு இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். இல்ல 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 பணம் சம்பாதிக்க முடியாது. ஏன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு பே பண்ணாது. உங்களை என்ன சொல்லணும், நீ எவ்வளவு வேணா லோடு யூஸ் பண்ணிக்க, நீ இதை கழிச்சுக்கோ. அப்படிதான் ஓ. இப்போதைக்கு இருக்கிற ஸ்கீம் படி. உங்களோட பணம் சம்பாதிக்கிறதுக்கு இன்னொரு ஸ்கீம் இருக்கு. அது அது வந்து டிஃப்ரெண்டான இது இருக்கு, யூட்டிலிட்டி ஸ்கேல்னு சொல்லுவாங்க. இப்ப நான் ஒர்க் பண்றது அதுதான். நீங்க சோலார்லயே பணம் சம்பாதிக்கணும்னா அதுவும் முடியும். சோ இல்லை, அப்ப இப்போ என்ன நான் பண்ணுவோம், இப்ப பிரைவேட், இண்டஸ்ட்ரீஸ் இப்போ ஃபார் டெக்ஸ்டைல். எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு உதாரணத்துக்காக கேட்குறேன். இப்போ நான் எனக்கு அஃபோர்டபுள் பண்ண முடியுது, நான் என் வீட்டில் சோலார் பேனல் வச்சுட்டேன். ஆனால் என் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு அதை அஃபோர்ட் பண்ண முடியல. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் நிறைய கரண்ட் தயாரிக்கிறீங்க, உங்களுக்கு எக்ஸஸாக இருக்குது, நீங்கள் எனக்கு கொடுங்க, நான் வந்து உங்களுக்கு பே பண்ணிடுறேன். அதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? இல்ல இல்ல கவர்மெண்ட் அப்புறம் நான் எதுக்கு இருக்கிறேன் அப்படின்னு கேட்பாங்க. நீயே ஜெனரேட் பண்ணி நீயே வித்துட்டு போனேன்னா அப்புறம் நான் எதுக்கு சேர் போட்டு உட்கார்ந்துருக்கிறேன், டேபிள் போட்டு உட்கார்ந்துருக்கேன்னு கேட்பாங்க. ஸோ அவங்களுக்கு இப்ப ஷார்டேஜ் இருக்கு, ஓரளவுக்கு இது பண்ண முடியல, சரி நீங்க ஜெனரேட் பண்ணி யூஸ் பண்ற ஓகே அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறாங்க. அதுவும் வந்து ஒரு குறிப்பிட்ட டைம் வரைக்கும் தான் இது இந்த இந்த அப்ரூவல்ஸ் எல்லாமே நடக்கும். ஏன்னா ஒரு டிரான்ஸ்ஃபார்மருக்கு இவ்வளவுதான் ஓ. லோட் இருக்கு, இவ்வளவுதான் வாங்க கெப்பாசிட்டி. முடியும்னு எல்லாம் இருக்கு. ஸோ கெப்பாசிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது ஒன்ஸ் ஃபில் ஆனதுக்கு அப்புறமேல் நீங்க கேட்டாலும் அது கிடைக்காது. ஸோ அன்டில் தட் அவங்க கொடுத்துட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமேல இல்ல உங்க ஏரியாவுக்கு கிடையாதுங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க. சரி, ஸோ இந்த அந்த மாதிரியான கொஸ்டினுக்கு இப்போ நான் இஷ்யூஸும் கேட்குற ஃபியூச்சர்ல வரலாம். இல்லை, இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாலும் பண்ணிடலாம், அது உங்களோட விஷயம், உங்களோட விருப்பம். ஆனால் இப்படி ஒருவேளை இப்போ கவர்மெண்ட், இப்போ என் பக்கத்தில் வீட்டில் இருக்கவங்க எங்கள் பெரியம்மாவோ இல்லை எங்கள் சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தங்க என் ஃப்ரெண்டோ இருக்கிறாங்க,
நான் என் வீட்ல நிறைய எனக்கு இதாகுது. அவங்க வீட்டுக்கு கூட அதை கனெக்ஷன் கொடுத்தும் பண்ணலாம். அது வந்து அது ஒரு சட்டப்படி தப்பான விஷயமும் கிடையாது தானே. நான் பணம் வாங்காம நான் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா இல்ல அது கொடுக்கறதால சோலார். கொடுக்கலாம். இல்ல எப்படி கொடுப்பீங்க நீங்க? இவி மீட்டர் வழியா தான் அவங்க வீட்டுக்கு கொடுத்தாகணும். ஓ. இல்லைன்னா திருட்டு கனெக்ஷன்ருவாங்க. எப்படி ஆ. போனாலும் உங்களுக்கு மீட்டர் தானே ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட். அதுக்கப்புறம் தானே உங்களுக்கு உள்ளாரையே போகும். பட் இப்ப ஆனா மீட்டர் இந்தியாவுல நீங்க திருட்டு நீங்க கனெக்ஷன் உங்களோட மீட்டர் அப்படின்றது தான் வந்து இல்லாம இருக்குதான்னு கேட்டா சந்தேகம் தான். உங்க- ஓகே, வெரி குட். இப்போ இது ஆஹ் இண்டஸ்ட்ரி வைஸ் நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. நம்ம வந்து பெரிய லார்ஜ் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியை விட்டுருவோம். நான் சொல்றது ஒரு ஒரு சின்ன ஒரு இப்ப திருப்பூர் மாதிரியான ஊர்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன மில்லு வச்சிருப்பாங்க. ஒரு ரெண்டே ரெண்டு மிஷின் வச்சு அவங்க மில்லு ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த மாதிரி ஒரு மாசம் ஒரு அந்த அவங்களுடைய அவங்களுடைய கடையில இருந்தோ இல்ல அவங்களுடைய இண்டஸ்ட்ரியில இருந்தோ ஒரு 1,00,000 ரூபாய்க்கு குறைவா தான் அவங்களால வருமானம் ஈட்ட முடியுது. நான் சொல்றது லாபமா சொல்றேன். அவங்க ஏதாவது ஒரு ஒரு கம்பெனி ஒரு இந்த மாதிரி சோலார் பேனல் போடணும் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா கரெக்டா இருக்கும்? அது அவங்க பிசினஸ்க்கு அது அடிபடாம இருக்குமா? ஆக்சுவலா வந்து ஆம், நாங்க நாங்க ஆக்சுவலா இது பண்றதே இந்த யூட்டிலிட்டி ஸ்கேல்ஸ் தான். அதாவது இந்த கமர்ஷியல் C&I செக்மெண்ட்னு சொல்லுவாங்க. கமர்ஷியல் அண்ட் இண்டஸ்ட்ரியல் செக்மெண்ட். ஸோ இந்த செக்மெண்ட் தான் மேக்சிமம் வந்து அதிகமா பவர் டிமாண்ட் தேவை. ஏன்னா அவங்களோட காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு ஒரு ஜவுளியே இப்போ நீங்க சொல்ற திருப்பூர்லயே எடுத்துக்கிட்டோம்னா ஒரு ஷர்ட் தயாரிக்கிறாங்கன்னா அதுல காஸ்ட் இன்க்ளூட் பண்றப்ப எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்னு ஒன்று இன்க்ளூட் பண்ணுவாங்க. கரெக்ட். அது மேக்ஸிமம் 10 to 15% அதோட ப்ரைஸே வந்துடும். ஸோ அவங்களுக்கு அந்த ப்ரைஸை ஷார்ட் ஓவர் பண்றதுக்காக ஆல்ரெடி ஒரு 70% ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ஆல்ரெடி இந்த ரூஃப் டாப் செக்மெண்ட்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஓ. இண்டஸ்ட்ரியல் ரூஃப் டாப்னு அதுக்கு பேரு. ஓ. ஆமா, ஆல்ரெடி போட்டுட்டாங்க. ஏன்னா அதுதான் அவங்களோட லாபமே. ஸோ அவங்க கடன் வாங்கியோ எப்படியோ லோன் கிடைக்கும். ஏன்னா அவங்க இண்டஸ்ட்ரியில தான் இருக்கிறதுனால லோன் கிடைக்குது. அந்த லோனை யூஸ் பண்ணி அவங்க பட் அவங்களுக்கு வந்து சப்சிடி கிடையாது. ஆ. இப்ப டொமஸ்டிக் கிடைக்கிற மாதிரி சப்சிடி கிடையாது. பட் அவங்க வந்து லோன் வாங்கி போட்டுக்கலாம். ஸோ ம். அவங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ப்ராஃபிட்டுங்கிறதுனால தே ஆர் டூயிங் இட். ஏன்னா அவங்களோட ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமா ஜென்ரேட் பண்ணி அதிகமா யூஸ் பண்றதுனால அவங்களோட ரிட்டர்ன்ஸ் அரௌண்ட் 6 to 7 yearsலேயே தே ஆர் கெட்டிங் இட் பேக். அதனால அவங்க ஆல்ரெடி போட்டுட்டாங்க. இல்ல அதுக்கு அவங்க தான் டிஃபர் ஆகுமா? இல்ல எங்களோட மேஜர் கஸ்டமர்ஸ். டொமஸ்டிக்ல பயன்படுத்துற மாதிரியான சிஸ்டம் தானா அது? இல்ல அதுக்கு வித்தியாசப்படுமா? அவங்களுக்கு பவர் லோட் அதிகமா இருக்குன்றதுனால இல்ல வித்தியாசப்படுமா? இல்ல சேம் 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 சேம். ஒன்லி நம்பர் ஆஃப் பேனல்ஸ் தான். நம்ம வீட்டுக்கு 6 பேனல் யூஸ் பண்றோம்னா அங்க 60 பேனலா 600 பேனலாங்கிறது அவங்களோட டிசைட் பண்ண போகுது. ஓகே. அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெர்டர் வைக்க போறோம். ஓகே. விஷயம் சிம்பிள் தான். ஒரு பேனல் ஜென்ரேட் பண்ணா ஒரு பேனலை வச்சு 500 வாட்ஸ் ஜென்ரேட் பண்ணலாம். அந்த மாதிரி எவ்வளவு பேனல் வைக்கிறோமோ அப்படியே ஆட் பண்ணிக்கிட்டே போக வேண்டியதுதான். சோலார் பார்க்குன்னு வாங்க மெகாவாட் சைஸ்ல பண்ணோம்னா ஏக்கர் கணக்குல வாங்கி அங்க பண்ணுவோம். ஸோ ம். அதுவும் ஒரு ப்ராஜெக்ட்ஸ். அது வந்து கிரவுண்ட் மவுண்ட்னு சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரீஸ்ல ரூஃப் டாப்ல போடுவாங்க. ம். ரூஃப்ல இடம் இல்ல, இன்னும் அதிகமா இருக்கு, இது என்னோட ஃபேக்டரி அவ்வளவு பெருசு இல்லை ஆனா என்னோட கன்சப்ஷன் அதிகமா இருக்குன்னுலாம் இருப்பாங்க. அவங்கள கிரவுண்ட் மவுண்டட் ப்ராஜெக்ட்ஸ் போவாங்க. அவங்களாம் என்ன பண்ணுவாங்க, பவரை சேல் பண்ணுவாங்க கவர்மெண்ட்டுக்கே. ம். ஜென்ரேட் பண்ணி இந்த மாதிரி கவர்மெண்டோட ஒரு இது பண்ணி நான் இவ்வளவு ஜென்ரேஷனுக்கு கொடுப்பேன், எனக்கு இவ்வளவு பிரைஸ்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி பவரை சேல் பண்ணி அவங்க அதுல இருந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும் மேக்சிமம். இப்ப திருப்பூர்ல பார்த்தோம்னா ஆக்சுவல் இண்டஸ்ட்ரி இந்த ட்ரம்ப் இஷ்யூஸ்னால டவுன்ல இருந்தாலும் கூட அவங்களாம் மேக்சிமம் இன்ட்ரெஸ்ட் காட்டுறது இப்ப சோலார்ல தான். அந்த ம். இண்டஸ்ட்ரீஸ் அவங்களோட ஓன் பிசினஸை விட்டுட்டு. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது எனர்ஜி தான் இட்ஸ் கோயிங் டு பி வெரி பிக் டிமாண்ட் ஃபார் இந்தியா இன் நெக்ஸ்ட் 20 years. ஸோ அதனால அவங்களோட நெக்ஸ்ட் இப்ப ஒரு ஃபேக்டரி கட்டலாம் எக்ஸ்டென்ஷன் பண்ணலாம்னு ஒரு காசு வச்சிருக்காங்களோ இல்ல அவங்க ப்ராஃபிட் வச்சிருக்காங்களோ அதை எல்லாம் சோலாருக்கு டைவர்ட் பண்றாங்க. ம். பண்ணி ஒரு சோலார் பவர் பிளான்ட் போட்டு 1 மெகாவாட் 5 மெகாவாட் ஒரு 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 மெகாவாட் பண்ணணும்னா 4.5 கோடி ரூபாய் ஆகும் வைங்க. ம். அப்ராக்சிமேட்டா 4.5 crores ஆகும். அது மாதிரி எவ்வளவு எவ்வளவு மெகாவாட்ஸ் வேணுமோ அவ்வளவு மெகாவாட்ஸுக்கு தே ஆர் ரெடி டு இன்வெஸ்ட். ம். அதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு அவங்க அதுல இருந்து மந்த்லி இன்கம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த மாதிரி பண்றப்ப அவங்களுக்கு அமௌண்ட் காசாவே கிடைக்கும். ஒன்லி ரிடக்ஷன் தான். நம்ம இப்ப டொமஸ்டிக்ல பண்ற மாதிரி காசு கிடையாது. ஒன்லி நீங்க யூஸ் பண்ணிக்கணும் தான் இல்ல. ஜென்ரேட் பண்ணி நீங்க அமௌண்ட் நீங்க முன்னாடி கேட்டீங்க இல்லையா, அமௌண்ட் கிடைக்குமா, நம்ம அதுலயே இது பண்ண முடியும், சம்பாதிக்க முடியுமான்னு சம்பாதிக்க முடியும். பட் ஆனா இந்த அதுக்கு மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் கவர்மெண்ட் கொஞ்சம் ப்ராஜெக்ட்ஸ் பெருசா பண்றப்ப. இருக்கும். ஆமா ஆமா ஆமா, ஓகே, வெரி அதுக்கு குட். கொஞ்சம் பெருசா பண்ணலாம். இப்போ நம்ம நார்மல் வீடு இந்த இண்டஸ்ட்ரி இதெல்லாம் தவிர்த்துட்டு இன்னொரு பெரிய செக்மெண்ட் இருக்காங்க சொசைட்டில. அது யாருன்னு பாத்தீங்கன்னா பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ்ல இருக்கக்கூடியவங்க. இப்போ சென்னை மாதிரியான சிட்டிஸ், கோவை மாதிரியான சிட்டிஸ்லாம்
பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்ஸ்ல இருப்பாங்க. அஃப்கோர்ஸ் அவங்களுக்கும் ஒரு பெரிய அமௌண்ட் வந்து எலக்ட்ரிசிட்டி பில்லா வந்து வரும். ஆனா அவங்களுடைய சொசைட்டில வந்து சோலார் பேனல் இருக்காதுன்னு வச்சுக்கோமே. இப்போ அந்த தனிப்பட்ட ஃபிளாட்ல இருக்கக்கூடியவங்க இப்படி ஒரு சோலார் பேனல் அமைக்கணும். ஆனா அவங்களால மொட்டை மாடிக்கு அவங்களுக்கு வந்து ஆக்சஸ் இருக்காது. அவங்க எப்படி இதை பயன்படுத்த முடியும்? அதுக்கு ஏதாவது சான்ஸ், ஏதாவது வாய்ப்பு இருக்கா? ப்ராப்ளம் என்னன்னா, அபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இருக்கிற ஏரியா தான் உங்களோட ஏரியா. கரெக்ட். அபார்ட்மெண்ட்டுக்கு வெளியில இருக்க ஏரியா எல்லாமே வந்து பொது ஏரியா. கரெக்ட். இப்ப உங்களுக்கு சோலார் பேனல் ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சா ஜென்ரேஷன் இருக்குன்னா அந்த இடத்துல தான் எனக்கு வேணும் உனக்கு வேணும்னு சொல்லுவாங்க. ஸோ அப்ப அந்த இடத்துல உங்களுக்கு பெர்மிஷன் வாங்குறது கஷ்டம். ம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்கார ஓகே சொன்னா செகண்ட் ஃப்ளோர்கார ஓகே சொல்ல மாட்டான், தேர்ட் ஃப்ளோர்கார வேணான்னுவான். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. என் வீட்டு வழியா ஏன் ஒயர் போகுதுன்னு கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ் எல்லாமே இருக்கு. பட் அதுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. ம். அது என்னன்னா, ஓவராலா இப்ப உங்களோட ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மீட்டர் வச்சிருப்பீங்க. அந்த மீட்டர்ல வந்து உங்களுக்கு லிஃப்ட், லைட் கனெக்ஷனு, மோட்டர் கனெக்ஷன் இது எல்லாமே வந்து வந்து உங்களுக்கு காமன் காமன் ஏரியாவுக்கு மந்த்லி பே பண்ணிட்டு இருப்பீங்களே இபிக்கு. ம். ம். ஸோ அதுக்கு வந்து என்ன பண்ணலாம், நீங்க சோலார் யூஸ் பண்ணலாம். யூஸ் ம். பண்றப்ப என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா அது அது வந்து உங்க காமன் ஏரியாவுக்கு காமன் ஏரியால காமன் இடத்துல போட்டிருக்கோங்கிற மாதிரி போயிடும். அப்ப உங்களுக்கு அதுல மந்த்லி உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் 2000 கட்டுறீங்கன்னு வைங்க. அதுல 1000 எலக்ட்ரிசிட்டிக்கு போகுதுன்னா அந்த 1000 யூ வில் பி கெட்டிங் ஏ பெனிஃபிட். புரியுது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு அது ரெடியூஸ் ஆகிக்கும். எனிவே வி ஆர் கோயிங் டு கெட் ப்ராஃபிட் தானே. எப்படி இருந்தாலும் உங்க வீட்டுக்கு வந்தாலும் சரி, இல்லை நீங்க கட்டினாலும் சரி, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு தட் இஸ் கோயிங் டு பி ப்ராஃபிட். அப்படியும் ஓகே. இல்ல, எனக்கு நிறைய இடம் இருக்கு மேல மேல, ஆனா அவ்வளவு நாங்க ஜென்ரேஷன் சும்மா 4 லைட் தான் கீழே இது எப்பயாவது தான் போடுறோம், எங்களுக்கு கம்மியா தான் வருதுன்னா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க நிறைய. ம். அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க டேக் ஓவர் பண்ணிப்பாங்க, நம்ம ஓ. கிட்ட அக்ரிமெண்ட்ஸ் மாதிரி சைன் வாங்கிட்டு அவங்க போட்டு அவங்க ஜென்ரேட் பண்ணுவாங்க. அதுல வர இன்கம்ல நமக்கு ஷேர் கொடுப்பாங்க. ஷேர் நம்ம நம்ம கொடுப்பாங்க. கொடுக்க போறது ஒன்லி இடம் மட்டும். இடம் கொடுப்போம். அதுக்கு வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணி அவங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரியும் வி கேன் டூ இட். ஸோ அவங்க இப்போ இந்த ஜென்ரேட் பண்ணி ஹவுசிங் எலக்ட்ரிசிட்டி எடுப்பாங்க. அது ஆர்கனைசேஷன்ஸ், கொஞ்சம் ஹவுசிங் ஹவுசிங் அசோசியேஷன்ஸ்லாம் இதை கொஞ்சம் கவனிக்க வேண்டியது. நம்ம ரொம்ப டீட்டெயிலாகவே பேசிட்டு இருக்கிறோம். ம். ஃபைனலாக எனக்கு ஒரு கொஸ்டின் இருக்கு. ரிப்பேர் ஆயிருச்சு திடீர்னு. இப்போ நல்லா சோலார் பேனல் ஒர்க் ஆகிட்டே இருக்கு, திடீர்னு ஒர்க் ஆகலை. அப்போ வந்து நான் இதுக்கான ரிப்பேருக்கு யார்கிட்ட போகணும்? ஏன்னா இப்போ ஒரு மிக்ஸி ரிப்பேர் ஆகுதுன்னா நம்ம யார்கிட்ட போவோம்னு தெரியும். இது ரிப்பேர் ஆயிருச்சு, திடீர்னு ஒர்க் ஆகலை அப்படின்னா நம்ம வந்து ஆஹ், எவ்வளோ நாள் ஆகும் அது ரிப்பேர் பண்ணுறதுக்கு, எங்கே போகணும்? ஏன்னா இது ஒரு மெயின் சோர்ஸ். கரண்ட் போயிருச்சு, நம்ம இபிக்கு ஃபோன் பண்ணி உடனே அலாட் பண்ணுவோம், அவங்க வந்து ரெடி பண்ணுவாங்க, டக்குன்னு நமக்கு ஒரு மணி நேரத்தில் நமக்கு கிடைச்சிரும். பட் இது வந்து நமக்கு எவ்வளோ நாள் ஆகும் அது சரியாகிறதுக்கு, அந்த மாதிரி பெரிய பிரச்சனைலாம் ஆச்சுன்னா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா, நீங்க கடைசியா வாங்கின ஏதாவது ஒரு பொருள் 25 வருஷம் கேரண்டி கொடுத்த ஏதாவது ஒரு பொருள் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ம். அப்படி எதுவுமே கிடையாது. 20 வருஷம் கொடுத்த பொருள், ம். கிடையாது. 15 வருஷம் கொடுத்த பொருள், ஃப்ரிட்ஜ் வாங்கினோம், அது கிடைச்சது. அதுக்கு 15 வருஷம் கொடுக்க 10 வருஷம் தான் கம்ப்ரஸர் 10 வாரண்டி வருஷம் இருக்கு. கொடுப்பாங்க. ஓகே. அதுவும் 15 வருஷம் கொடுக்க மாட்டாங்க. ம். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து இருக்கிறதுலயே இண்டஸ்ட்ரியில வேற எந்த பொருளையும் இல்லாம 25 இயர்ஸ் வாரண்டின்னு ஒரு பொருள் கொடுக்குறாங்கன்னா சோலார் பேனலுக்கு மட்டும்தான் இப்போ வரைக்கும் கொடுக்குறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா அதுல எதுவுமே மூவபிள் பார்ட்ஸ் கிடையாது. ம். இப்போ மிக்சியோ கிரைண்டரோ ஏதோ எடுத்துக்கிட்டீங்கன்னா மூவபிள் பார்ட்ஸ் இருக்கும். எப்பவுமே ஒரு பொருள் மூவ் ஆகுறப்ப அது ஈஸியா வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கும். ம். இது போறோம், இப்படி பேனல் வாங்குறோம், ஃபிக்ஸ் பண்றோம், அதுக்கு அதை டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அது நம்மளை டிஸ்டர்பே பண்ணாது. அது எதுவுமே பண்ணாது. நீங்க கிளீன் பண்ண வேண்டியதுதான் அது ஒரே ஒரு வேலை. வாரத்துக்கு ஒரு தடவை அதை கிளீன் பண்ணும். தண்ணியை ஜஸ்ட் ஊத்தி வெறும் வெறும் நம்ம தண்ணியில வீட்ல கிளீன் பண்ணா பயன்படுத்துற போதும். மாதிரி வேற தரை எதையும் போட்டு துடைக்கிற மாதிரியே தண்ணி தொடச்சிடலாம். தண்ணி அந்த வெறும் தண்ணி மட்டும் அடிச்சு விட்டா போதும். ம். துடைக்க கூட தேவையில்லை. நல்ல ஃபோர்ஸான தண்ணியை வச்சு ஸ்ப்ரே பண்ணிட்டா கூட போதும். ம். அதுவும் அந்த கிளீனிங் எதுக்குன்னா அந்த டஸ்ட் அது மேல வந்து நம்மளோட நான் யூஸ்வலா வர டஸ்ட் போய் அக்குமுலேட் ஆயிரும். அது ஜென்ரேஷனை கொஞ்சம் பாதிக்குங்கிறதுனால மட்டும்தான். ம். ஸோ அதுல எந்த விதமான டேமேஜ் ஆகுறதுக்கோ, அதாவது ஒர்க் ஆகாம போறதுக்கோ இதுக்கோ எந்த விதமான பாசிபிலிட்டிஸும் இல்லை. அப்படி ஆச்சுன்னா சின்ன சின்ன ஷார்ட் சர்க்கியூட், டயோடு அந்த மாதிரி ஸ்மால் இஷ்யூஸ் இருக்கு. அதுக்கு சோலார் டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க. ம். அவங்க வந்து அது இந்த டயோட்ஸ் அந்த மாதிரி ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா அந்த கம்பெனிஸே வாரண்டிஸ் கொடுக்குறாங்க இல்லையா, அந்த ம். ம். வாரண்டில நீங்க கேரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். ம். அதுல 10 இயர்ஸ் வந்து உங்களுக்கு மெக்கானிக்கல் வாரண்டியே கொடுக்குறாங்க. 10 இயர்ஸ் போக தான் 25 இயர்ஸ் ஜென்ரேஷன் கேரண்டி.
ஜென்ரேஷன் கேரண்டி 25 இயர்ஸ், 10 இயர்ஸ் வந்து மெக்கானிக்கல் வர கேரண்டி கொடுக்குறாங்க. அது இந்த மாதிரி டைம்ல ஏதாவது உங்களுக்கு டயோட்ஸ் அந்த மாதிரி போயிடுச்சுனாலும் தே வில் ரீப்ளேஸ். ஸோ அந்த மாதிரியான அட்வான்டேஜஸ், அதுதான் ஒரு பெஸ்ட் பார்ட் சோலாரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ அவ்வளோ சீக்கிரத்தில் ரிப்பேர் ஆகாது, ஆனாலும் அது உடனே ரெக்டிஃபை பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நம்ம ஒரு பெரிய ஒரே டீட்டெயிலான பிரச்சனை ஒரு ஒரே பிரச்சனை நம்ம கல்லோ இல்ல பெரிய பெரிய பொருளை வச்சு வடிச்சு உடைச்சா மட்டும்தான். நம்ம உடைக்கணும்னு நினைச்சு உடைச்சாதான் ஏதோ இருந்தாலும் தான். அதை தவிர்த்து மித்தபடி எந்த விதமான ப்ராப்ளம் வராது. எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் நம்புறேன். ஏன்னா காஸ்ட் வைஸ் எவ்வளோ ஆகும், நிறைய பேர் வந்து 1,00,000 ரூபா இருந்துச்சுன்னா போதுங்க பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரியான சொல்லுவாங்க. பட் அது பாசிபிலிட்டிஸ் எந்த அளவுக்கு இருக்கும் நமக்கே சந்தேகம் இருக்கும். பட் நீங்கள் இந்த ஃபீல்டுலேயே இருக்கிறீங்க அப்படின்றதுனால நெத்தியில் அடித்த மாதிரி 3-3 லட்சம் ரூபா ஆகும். ஒரு லாங் டேர்முக்கான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இதை பாருங்க. மற்றவங்க சொல்றதெல்லாம் ஏமாந்துடாதீங்க அப்படின்ற ஒரு மிக முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. நிறைய சொல்யூஷன் சொல்லியிருக்கீங்க. ஒரு நம்பிக்கையா இதுல வந்து மக்கள் போகலாம் அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்கள் அப்படின்றது மக்களுக்கு போயிருக்கும் நான் நம்புறேன். இன்னும் இந்த வீடியோவை பார்த்துட்டு இன்னும் இதில் டீட்டெயில் வேணும் அப்படின்னு கேட்குறாங்கன்னா நம்ம அடுத்தடுத்த அமர்வுலாவும் உட்காரலாம். இப்போதைக்கு உங்களுடைய நேரத்துக்கும் உங்களுடைய Definitely. இவ்வளவு முக்கியமான தகவல் பகிர்வுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஜெஃப்ரே. நன்றி. தேங்க்யூ நிரஞ்சன். நன்றி. மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திக்கலாம். நன்றி நேயர்களே.